இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் சங்கீதங்களின் புஸ்தகம் 43 சங்கீதம் 3 உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியருளும், அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. இன்றைய செய்தியின் தலைப்பு கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். ஆண்டவருடைய வெளிச்சத்தையும் சத்தியத்தையும் ஆண்டவர் அனுப்பினால் பரிசுத்த பர்வதத்திற்கும் ஆண்டவருடைய வாசஸ்தலங்களுக்கும் போய் சேர்ந்து விடலாம் என்று சங்கீதக்காரர் நினைக்கிறார். ஏன் ஆண்டவருடைய பரிசுத்த பர்வதத்திற்கு போக வேண்டும் என்று சங்கீதக்காரன் ஆசைப்படுகிறார்? கர்த்தருடைய பர்வதம் என்பது நம்முடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்கிற ஒரு இடமாகும். பூர்த்தி செய்கிறவர் பெயர் யெகோவா ஈரே என்பதாகும். ஆண்டவருடைய சிநேகிதனாகிய ஆபிரகாம் ஆண்டவருக்கு வைத்த பெயர் தான் இது. ஏன் ஆபிரகாம் ஆண்டவருக்கு யெகோவா ஈரே என்று பெயர் வைத்தார்? அதற்கு மிக முக்கியமான காரணம் ஒன்று உள்ளது. ஆபிரகாமின் ஒரே மகனான ஈசாக்கை மோரியா மலையில் உள்ள பலிபீடத்தில் பலியிடச் சொல்லி ஆண்டவர் சொல்லிவிட்டார். ஆபிரகாமும் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து மோரியா மலைக்கு சென்று தன்னுடைய செல்ல மகனை பலியிட ஆயத்தமும் ஆகிவிட்டார். அப்பொழுதுதான் கர்த்தருடைய வல்லமை அங்கு வெளிப்பட்டது. பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே என்று சொன்னது மட்டுமல்ல, அதே பலிபீடத்திலே பலியாவதற்கு கர்த்தர் ஒரு ஆட்டுக்குட்டியையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். கத்தியை ஓங்கின ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருக்க ஒரு ஆட்டுக்கடாவை கண்டார். அப்பொழுதுதான் ஆபிரகாம் கர்த்தருக்கு யெகோவா ஈரே என்று ஆண்டவருக்கு பெயர் வைக்கிறார். ஆண்டவரிடமிருந்து அதிசயங்களையும் அற்புதங்களையும் கண்ட ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு பெயர் வைத்தார்கள் என்று பைபிளில் வாசிக்கிறோம். வனாந்தரத்திலே தண்ணீர் இல்லாமல் சாக போகிற நிலைமையிலிருந்து தன்னுடைய குழந்தைக்கு திடீரென்று ஆண்டவர் தண்ணீர் கொடுத்த போது ஆகார் ஆண்டவருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயர் வைத்தாள். தேவரீர், நான் உண்மையே நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போய்விடாதபடி செய்யும் என்று தாவீது ஜெபித்த போது தாவீதின் ஜெபத்தை ஆண்டவர் கரிசனையோடு கேட்டார். தாவீதுக்கு பதில் கொடுத்தார். அதனால் தாவீது ஆண்டவருக்கு ஜெபத்தை கேட்கிறவர் என்று பெயர் வைத்தார். தனக்கு முன்பாக காணப்பட்ட தடைகளை எல்லாம் ஆண்டவர் உடைத்து போட்ட போது மீகா தீர்க்கதரிசி ஆண்டவருக்கு தடைகளை தகர்த்து போடுபவர் என்று பெயர் வைத்தார். இன்றைக்கு பல மனிதர்கள் தங்களுக்கு வைக்கப்பட்டுள்ள பெயர்களுக்கு என்ன அர்த்தம் என்று தெரியாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அர்த்தமுள்ள பெயர்கள் நமக்கு வைக்கப்பட வேண்டும். பெயருக்கு ஏற்றவாறு நாம் நடந்து கொள்ள வேண்டும். பலருடைய வாழ்க்கைக்கும் அவர்களுடைய பெயருக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆண்டவருடைய பெயர் அப்படிப்பட்டதல்ல. அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பெயருக்கும் அர்த்தம் உண்டு. யெகோவா ஈரே என்றால் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று அர்த்தம். அதனால் தான் பல்வேறு பிரச்சனைகளோடு கூட இருந்த சங்கீதக்காரன் என்னை உமது பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு செல்லுங்கள் என்று ஜெபிக்கிறார். நாமும் யெகோவா ஈரே என்கிற நாமத்தை பயன்படுத்தி ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அன்றைக்கு கர்த்தருடைய பர்வதத்திலே ஆபிரகாமுக்கு தேவையான ஆட்டுக்குட்டி கிடைத்தது போல இன்றைக்கு நமக்கும் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய எல்லா உதவிகளும் நிச்சயமாக கிடைக்கும். பூரண சமாதானம் வேண்டுமா? நிரந்தரமான சந்தோஷம் வேண்டுமா? நீண்ட கால வியாதி சுகமாக வேண்டுமா? நமக்கு முன்பாக காணப்படுகிற தடைகள் எல்லாம் உடைக்கப்பட வேண்டுமா? யெகோவா ஈரே என்கிற நாமத்தை பயன்படுத்துங்கள். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நமக்கு உதவிகள் செய்ய கர்த்தருடைய பர்வதம் காத்து கொண்டிருக்கிறது என்பதை ஒருபோதும் நாம் மறந்துவிடக் கூடாது. கவலைப்படுகிற சூழ்நிலைகள் வரும்போதெல்லாம், கண்ணீர் விடுகிற சூழ்நிலைகள் வரும்போதெல்லாம், திகைத்து போய் நிற்கிற நிலைமை வரும்போதெல்லாம் எனக்கு ஒரு கவலையும் இல்லை, என் பிரச்சனைகள் எல்லாம் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று விசுவாசத்தோடு கூட சொல்ல நாம் பழகி கொள்ள வேண்டும். நம்முடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்கும் போது ஆண்டவருக்கு சாட்சியாக நாம் எழுந்து நிற்போம். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, எங்களுக்கு வருகிற எல்லா பிரச்சனைகளையும் உம்முடைய சமூகத்திலே நீர் பார்த்து ஆண்டவரை சரி செய்கிற ஆண்டவராக இருக்கிறீர் என்பதனால்தான் யெகோவா ஈரே என்று சொல்லி நாங்கள் உம்மை கூப்பிடுகிறோம். ஆமாப்பா, எங்களுடைய தேவைகள், எங்களுடைய வியாதிகள், எங்களுடைய கஷ்டங்கள், எங்களுடைய கவலைகள் எல்லாவற்றையும் உம்முடைய பர்வதத்திலே வந்து சேரும் போது
நீர் அவற்றை சரி செய்து எங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கிற தேவன் என்று உணர்ந்து விசுவாசத்தோடு கூட நோக்கி பார்த்து எகோவாயிரே என்று சொல்லி நாங்கள் கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் எகோவாயிரே என்று சொல்லும் போதே எங்களுடைய பிரச்சனைகள் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்கிற விசுவாசம் எங்களுடைய உள்ளத்திலே எழும்புகிறது. அப்பா, அந்த விசுவாசத்துக்கு ஏற்ற வெற்றியை எங்களுடைய வாழ்க்கையிலே கொடுங்க. உமது நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தாங்க. உமக்கு சாட்சியாய் நாங்கள் வாழ உதவி செய்யுங்க அப்பா. இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.